அன்றைக்கி ஒரு நாள் மதியம் 3 மணி இருக்கும். நான் வீட்டில் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன் படம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த படத்தில் மேப்பை பார்த்தோன்னே ஒரு ஆச்சரியம். 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இறந்து போனார். இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட மேப்பும் தகர ஷீட்டும் அப்படின்னு ஒன்று சொன்னார். அப்போ எனக்கு புரியல. இப்போ எனக்கு லைட்டாக ஃப்ளிக் ஆகுது. எங்கள் தாத்தாவுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேரனுங்க. அதில் நானும் ஒருத்தன். மீதி 2 பேர் பார்த்தீங்கன்னா படு வில்லனுங்க. எங்கள் தாத்தா கடைசியாக சாகும்போது மேப்பு தகர ஷீட் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ புரியல. இப்போ அந்த படம் பார்த்தோன்னே ஒருவேளை மேப்பு அப்படின்னா ஒருவேளை புதையலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, நானும் அப்படியே வீடெல்லாம் தேடி பார்த்தேன். என்கிட்ட மட்டும் எதுக்கு சொன்னார்? ஒருவேளை நான் குட் பாயாக இருக்கிறதுனாலையா? 2 பேர் வில்லனுங்களாக இருக்கிறதுனாலையா? அந்த 2 வில்லனுங்க வீடு என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்பப்போ சின்னதாக லோலாய் பண்ணுவானுங்க. நான் அதை பற்றியெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு கமெண்ட் இருந்துப்பேன். என்னை பற்றி டீட்டெயில்ஸ் பயோடேட்டாலாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்வையாளர்களே, நீங்கள் கதையை கவனிங்க. நான் பின்னணியை நிறுத்திக்கிறேன். ஒருவேளை மொட்டை மாடியில் இருக்குமோ? ஷீட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த சேர் சைடு இருக்குமோ? என்னது, மேப்பு கூட சாவியும் இருக்குது. அப்படியேங்கப்பா. எஸ் தாத்தாவுக்கு பேரனுங்கன்னு பார்த்தா 3 பேர் இருக்கிறோம். ஆனால் 2 பேர் வில்லனுங்களாச்சு. அதனால தான் என்கிட்ட மட்டும் கொடுத்தாங்களோ? மேப்பை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மனப்பாடம் பண்ணிட்டு அதை அழிச்சாகணும். இல்லை அவனுக்கு எப்போ வேணால் வந்துடுவானுங்க, ஆபத்தாயிரும். ஸோ டக்குன்னு புதையல் தேடுற பயணத்தை ஆரம்பிக்கணும். எப்படியோ மேப்பை மனப்பாடம் பண்ணியாச்சு. அந்த மேப்பை எரிச்சிடலாம். இவன் இங்கே தான் இருக்கானா? ஒரு கை பார்த்துட வேண்டியது தான். கடத்து கஜா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சாவியை கூடுறோம். எந்த சாவி? வீட்டு சாவியா? இப்போ தான் போட்டு வந்தேன். ஒழுங்கா சாவி என்ன பண்ணுற நீ? இந்த வாங்கிக்கோ. நான் கொடுத்தது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? நான் சாவி தான் உனக்கு வேணும். என்கிட்ட இல்லை, அந்த பேக்கில் இருக்கிறது போய் எடுத்துக்க போ. அந்த பேக்லலாம் இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கு. எப்போ தெரிஞ்சே போச்சுடா டே. உனக்கெல்லாம் நடுவில் ஆணி அடிக்கணும்டா. ஐயோ, கீழே போட்டுறாத.
ஓ எங்க ஓடுறீங்க வா. ஹலோ, அவன் அங்கே தான் வரான், பார்த்துக்கோ. சாரி பிரதர். ஐயோ இவனா? அப்பா யாய் ஐயோ மிதிச்சிடாத. அண்ணன் சாவி கேட்குறாரு, குடு. என்ன சாவி நல்லா இருந்துச்சா? ஒழுங்கா சாவியை கொடுத்துரு. டபுளா கொடுக்குறேன், வாங்கிக்கலாம். என்ன திமிரு அவனுக்கு? வா, மொட்டை மாடி வெளியே போயிடலாம். உன்னெல்லாம் மீன் அமுக்கிற மாதிரி அமுக்கணும்டா. ஓ சாவி வேற காணும் சார். ஏய், அவன் சாவி விட்டு போயிட்டான் பார். அதான் சாவி கிடச்சிருச்சுல, நீயே பார்த்துக்கோ. சரி, எங்கே தான் போய் தொலைஞ்சிருப்பான் இவன்?
ఇక్కడ చూడుగానా. யாரா அது? ஏய் நீ வந்து உருளு வா. நில்லு. முழுங்கிட்டேனே, இப்போ என்ன பண்ண? ஐயோ எங்கடா போட்டு தொலைஞ்சேன்? அங்கே இருக்கு. பார்த்துட்டேன். இரவும் புத்திர பாக்கி தளிக்கிறேன். என்னடா சீட்டுக்கு சுத்தம் செயினும் போச்சா? சரி எடுத்துட்டு போட பக்கம். மெட்டல் மண்டையா. உனக்கு குண்டா எனக்கு கம்பி. வா பாத்துடலாம். சாவி எடுத்தாச்சு. இதுதான் சான்ஸ். அப்படியே எஸ்கேப் ஆயிடணும். ஐயோ அம்மா.
ச்சே, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இதான் இடம் நினைக்கிறேன். அக்கறைக்கு வந்தாச்சு. பார்க்க போனால் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். இங்கே ஒரு பனைமரம் இருக்கணுமே. அதோ அங்கே ஒரு தன்னந்தனியுமே ஒரு பனைமரம் இருக்குது. அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பனைமரம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஓட ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இதே பனைமரம் தான். அடியில் அப்படியே கருகி இருக்கும். இங்கேருந்து வெஸ்ட் சைடில் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். 1 2 3 4. ஓகே, அங்கே குறித்த மாதிரி அதே மண்ணு தான் இருக்குது. தோன்றதுக்கு எதோ எடுப்போம். என்ன ஸ்டெம்பு கிடக்குது? யாரோ கிரிக்கெட் விளையாண்டு போயிருக்கிறாங்களோ. சரி, நமக்கு தோன்றதுக்கு ஆச்சு. எஸ், இதுதான் நினைக்கிறேன். இல்லை, இதே தான். ஓகேச்சு. என்னது இது? இங்கேயும் ஒரு மேப்பா? என்ன போட்டிருக்கு? வீட்டில் இருக்கிற குண்டு பல்பு ஃப்யூஸ் போயிடுச்சு, அதை மாற்றிடு. என்னடா இது, புதையில மாற்றி எடுத்துடுமோ? முக்கியமாக எல்இடி பல்ப். முக்கிய குறிப்பு, படித்தவுடன் கிழித்து விடுவோம். ரொம்ப முக்கியம் பாரு. என்னடா ரோதனையாக போச்சு. சார், இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னடா ரொம்ப போச்சு. அன்றைக்குமே எனக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு அந்த குளத்து கொஞ்சம் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட கொடுத்துடலாம். அவன் தலையில் கட்டிடலாம். இரு, இது உனக்கு தான். எனக்கா? ஆமாம், உனக்கே தான். இப்போ பார்த்தியா, இதுதான் இன்னொரு மேப். இது உனக்கு தான். இந்தா வாங்கிக்கோ. என்னது மேப்பா? வந்த வரைக்கும் லாபம்தான். சார், ரெடி வரேண்ணா. நான் நினச்சது இங்கே நடந்திருக்கு. சாதனையானுக்கு வர சோதனை தான் இதில் பெரிய வேதனை. அந்த கடவுள் கஞ்சம் தான் பாவம். நான் லெவலில் அவன் பின்னாடி வரல. அவன் மூஞ்சில மண்ணவாரி போட்டேன். இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் எல்லாம் நன்மைக்கே.